வணக்கம் குட்டி பசங்களா. இன்னைக்கு நாம போறது ஒரு அட்டாசமான பனி உலகத்துக்கு. இந்த கதை கேட்டா நீங்களும் அந்த உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். ரெடியா? ஆரம்பிக்கலாமா? விஜய்னு ஒரு பையன் வீட்டுக்கு பின்னாடி விளையாட்டுன்னு ஓடிட்டு இருந்தான். அப்போ ஒரு குட்டி பனித்துளி அவன் கையில வடிஞ்சுச்சு. அந்த பனித்துளி ஜொலி ஜொலிச்சு மாயமா ஒளி விட்டது. விஜய், நான் ஒரு மாய பனித்துளி. அந்த பனித்துளி பேச ஆரம்பிச்சு. நீ யாரு? விஜய் கேட்டான். நான் உன்ன ஒரு அதிசய உலகத்துக்கு சூட்டிட்டு போறேன்னு பனித்துளி சொல்லுச்சு. விஜய் உடனே சரின்னுட்டான். அந்த பனித்துளி சுருன்னு பெருசா மாறி விஜய சூட்டிட்டு பறந்துச்சு. ரெண்டு பேரும் பறந்து பறந்து ஒரு அழகான பனி பிரதேசத்துக்கு போனாங்க. என்ன இடம் இது? விஜய் கேட்டான். இது பனி ராஜ்யம்னு பனித்துளி சொல்லுச்சு. அங்க பனை மரம் எல்லாம் பனியில மூடிக்கிட்டு இருந்துச்சு. பனிக்கட்ட மனுஷங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சு. விஜயும் அவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சான். பனியில சறுக்கி விளையாடி சிரிச்சான். பனிக்குட்டையில துள்ளி குதிச்சான். அந்த மாய பனித்துளி விஜய்க்கு புது நண்பர்களை அறிமுகப்படுத்திச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒரு பனிக்கட்ட மாளிகைய கண்டுபிடிச்சாங்க. இதுதான் பனி மாளிகைன்னு பனித்துளி சொல்லுச்சு. இந்த மாளிகை புல்லா மாயமும் மந்திரமும் இருக்குன்னு சொல்லுச்சு. விஜய் மாளிகைக்குள்ள போனான். அங்க இருந்த பந்திரமெல்லாம் அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. பனி பூக்கள் பாட்டு பாடிச்சு. விஜய் அந்த மாய உலகத்துல சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தான். ஆனா அவன் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. பனித்துளி விஜய் வீட்டுக்கு திருப்பி சூட்டிட்டு போச்சு. தேங்க்ஸ் பனித்துளின்னு விஜய் சொன்னான். நீ எனக்கு ஒரு அட்டகாசமான அனுபவத்தை கொடுத்தேன்னு சொன்னான். பனித்துளி விஜய்க்கு பை சொல்லிட்டு மறைஞ்சு போச்சு. விஜய் வீட்டுக்கு வந்து அந்த மாய உலகத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தான். அந்த மாய பனித்துளியோட நினைவு விஜயோட மனசுல எப்பவும் இருந்துச்சு. குட்டி பசங்களா, உங்களுக்கும் இப்படி ஒரு மாய அனுபவம் கிடைக்கலாம். கனவு காணுங்க. கதை பிடிச்சிருந்தா சூப்பர். அடுத்த கதையில சந்திக்கலாம். டாட்டா குட்டி பசங்களா.